காஞ்சிபுரம் மாவட்டம் ஊத்துக்காடு டாஸ்மாகில் மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விற்றதாக 8 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதாக கூறப்படும் நிலையில் அவர்களில் 7 பேர் மீண்டும் பணியில் உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை தருவதற்காக நமது செய்தியாளர் துரை வெங்கடேஷ் இணைகிறார். வணக்கம் துரை வெங்கடேஷ், மேலும் விவரம். வணக்கம் ஜெயசி. இந்த அரசு மதுபான கடைகளிலே கூடுதலாக 10 ரூபாய் வசூலிப்பதை தடுக்க QR கோடு மூலம் ஸ்கேன் செய்யும் சிஸ்டத்தை குறிக்கும் நடைமுறையை கொண்டு வந்துள்ள டாஸ்மாக் நிர்வாகமானது திட்டமிட்டிருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் உள்ள மொத்தம் 220 அரசு மதுபான கடைகளிலே QR கோடு மூலம் ஸ்கேன் சிஸ்டமானது கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்தது. இந்த நிலையிலே இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட முதல் நாளே காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் பகுதியில் அடுத்திருக்கக்கூடிய ஊத்துக்காடு அரசு மதுபான கடை எண் 4366 என்கின்ற எண் கொண்ட அந்த கடையிலே மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விற்பதாக அந்த விற்றால் அந்த மது பிரியர்களுக்கும் டாஸ்மாக் ஊழியருக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருந்தது. இது குறித்த காட்சிகளோடு நமது நியூஸ் தமிழே செய்தியானது வெளியாகி இருந்தது. இந்த நிலையிலே அக்கடையிலே பணிபுரியக்கூடிய மொத்தம் 8 பேர் பணியிட நீக்கம் செய்ததாக தெற்கு மண்டல இயக்குனர் கேசவன் நம்மிடையே தெரிவித்திருந்தார். அதே போல செவிலிமேடு அரசு மதுபான கடையிலே மதுபானங்களை கூடுதல் விலைக்கு விட்டதாக மேலும் 8 பேர் தற்போது 8 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த நிலையிலே ஊத்துக்காடு டாஸ்மாக் கடையிலே 8 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதாக நிர்வாக தரப்பிலே கூறப்படும் நிலையிலே அன்றைய தினம் மதுக்கடையிலே வாக்குவாதத்தில் ஈடுபட்ட அந்த காட்சி வெளியான நபரை மட்டுமே தவிர மீதமுள்ள 7 பேரும் அதே டாஸ்மாக் கடையில் பணிபுரிவதாக மது பிரியர்கள் தரப்பிலே குற்றச்சாட்டுகளானது வைக்கப்பட்டு அவர்கள் பணிபுரியும் அந்த வீடியோவும் தற்போது மீண்டும் இணையதளங்களே வைரலாக பரவி வருகிறது. எனவே இந்த டாஸ்மாக் நிர்வாக உயர் அதிகாரிகள் உரிய விசாரணை நடத்தி அந்த 7 பேர் டாஸ்மாக் 8 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது. மீதம் இருக்கக்கூடிய அந்த 7 பேர் தற்போது பணியில் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இந்த மது பிரியர்கள் தற்போது சமூக வலைதளங்களே பதிவிட்டு தற்போது அந்த வீடியோ காட்சிகளையும் தற்போது பதிவிட்டு வருகிறார்கள். இதனை உயர் அதிகாரிகள் தெளிவுபடுத்த வேண்டும் எனும் கோரிக்கையானது இந்த மது பிரியர்களிடையே எழுந்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.